Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. So நான் போன வீடியோவில் வந்து சிதரால் டெம்பிள் வந்திருப்பேன். சிதரால் டெம்பிளில் பார்க்கிங்கில் வண்டி விட்டதோடு நான் வந்து லாக ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ மேலே போக போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அதில் நாங்கள் சும்மா எங்களோட ஹெல்மெட்டு ஜாக்கெட்லாம் வச்சுட்டு இப்போ மேலே போகிறோம். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஜெயின் டெம்பிள். அது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியல. மேலே போய் நம்ம அங்கே உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இங்கே வந்து அழகாக ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. போகிறது ஒரு 8 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. போகிறது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே போனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டயர்டு தெரியாது. ஆனால் 1 கிலோமீட்டர் மேலே இருக்குங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கிளியை ஏற்படுத்துது. 1 கிலோமீட்டர் மேலே நடக்கணுமா, அதுவும் வெயில் வேறு ஜம்மியாக ஆக ஆரம்பிச்சிட்டு டைம் பார்த்திங்கன்னா இப்போது 10 மணி ஆகுது. ஸோ வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போது இனிமேல் நடக்க போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் மேலே போனதுக்கப்புறம் ஒரு ஆசமான பிளேஸ் இருக்குது, ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அதை பார்க்குறங்கிற ஜாலியில் தான் இப்போ நாங்கள் மேலே ஏறுறோம். ஆமாம், காத்து போச்சு. அவர் கொஞ்சம் மூச்சு வாங்குதான். பஞ்சர் ஆயிட்டு. 2 லிட்டர் பாட்டில் வேறு வச்சுருக்கேன். ப்ரோ உருண்டு வாங்க மேலே இருந்து. யாராவது தம்ப்நெயிலுக்கு கண்டென்ட் வேணும் சீக்கிரம். வா 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 வா. நாங்கள் ஆக்சுவலி பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இடத்த மட்டும் பாருங்கள், வேறு லெவல். இடத்த மட்டும் பாருங்கள், சரியான பிளேஸ். சுற்றி பாருங்க, 360 ஹோல் நாகர்கோயிலே தெரியுது, மார்த்தாண்டமே தெரியுது. இன்னும் ஜெயின் டெம்பிளுக்கு வந்து இன்னும் நிறைய மேலே போகணும். ஆளாளுக்கு யூடியூபர்னு கம்புக்கு சுற்றிட்டு தூக்கிட்டு இருக்காங்க. கம்பு சுற்றுவோம் ப்ரோ நம்ம. ஸோ இங்கே வந்தீங்கன்னா யாருக்காவது தண்ணி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே தண்ணி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமான தண்ணியாக தான் இருக்குது. பேர்கிளிஸ் மாதிரி ஏதாவது துணி வந்துச்சுன்னா எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வாயில் ஊற்றிக்கலாம். பட் நாங்கள் 1 லிட்டர் தண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை நான் படித்து சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறைக்கு வடகிழக்கில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிதரால் கிராமம். திருச்சாரணத்து மலை என்னும் பாறை குன்றில் அமைந்துள்ளது இவ்வூர். ஒரு பாறையின் மீது தொங்கும் நிலையில் உள்ள மற்றொரு பாறையின் அமைப்பில் இயற்கையாக அமைந்த குகை தளத்தில் பகவதி கோயில் அமைந்துள்ளது. குகை மேற்கு பார்த்து உள்ளது. இயற்கையான குகையில் உள்ள தீர்த்தக்காரர்கள் மற்றும் இயக்கியர் சிற்பங்கள் இப்பகுதியின் முக்கிய சமண தலமாக இதை கருத இடமளிக்கின்றன. அனைத்து முக்கிய சிற்பங்களும் பறக்கும் வித்யாதர் மற்றும் அடியவர் உருவங்களுடன் காணப்படுகின்றன. ஒவ்வொரு உருவத்தின் கீழும் அதை செய்தளித்தவர்களின் ஊர், பெயர், வெற்றிய விவரங்கள் வட்டெழுத்தில் வெட்டப்பட்டுள்ளன. இங்கு கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை சமண சமயம் செழிப்புற்றிருந்திருப்பதற்கு இக்கல்வெட்டுகள் சான்றாக அமைந்துள்ளது. இது ஒரு சமண மதத்தவர்களுடைய கோயிலாக இருந்திருக்குது. அதான் இப்போ ஜெயின் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ சமணர்களுடைய கோயிலாக இருந்திருக்குது. பகவதி கோயில் இருக்குது அதுக்கு மேலே. ஸோ சம்திங் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், சிதரால் ஜெயின் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் போய்கிட்டு இருக்கேன். உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வந்தோம்னா ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஏறினோம்னா அப்படியே அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது, பிரச்சனை நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் தான் போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, யாருமே வரல. நாங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட்டு காலையில் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பயங்கரமாக மூச்சு வாங்குது, ரொம்ப முடியலை. வெயில் பயங்கரமாக இருக்குது. கூலர்ஸ் போட்டுமே வெயில் கொஞ்சம் கண்ணில் தெரிய தான் செய்யுது. பட் இந்த கூலர்ஸ் வந்து எனக்கு கண்ணு தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது கல்லிலே வந்து பெஞ்சஸ் செஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ மலையாளத்தில் இந்த இடத்துல அந்த டெம்பிளை பற்றின டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காங்க. இன்னும் நம்ம மேலே போக வேண்டியிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா அந்த வழியாக வந்தோம், இந்த ஸ்லவ் வழியாக மேலே ஏற வேண்டியிருக்கு. அங்கே ஏறுவோம். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறினா அது டெம்பிள் பாதி கட்டின ஒரு பில்டிங் தெரியுது. இது என்ன மாதிரியான பிளேஸ் அப்படின்னு சொல்லி மேலே தான் ஏதாவது போர்டு போட்டிருப்பாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. பின்னாடி ஒரு டெம்பிள் அரைகுறையாக கட்டி இருக்குது. ஆக்சுவலி இந்த சுற்றுப்புறத்தில் இதுதான் டாப்பான இடமா இருக்குது, பெரிய இடம். எனக்கு முன்னாடி போனவங்களையும் காணோம், எனக்கு பின்னாடி வந்தவங்களையும் காணோம். ஸோ தனியாக நான் ஒரு மவுண்டனில் ஏறி நிற்கிறேன். சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. பட் வேறு லெவல் இடங்கண்ணா.
இது ஒரு மார்னிங் டைம்லலாம் வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் இந்த டைம் தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம கீழே போவோம். சவுண்டு காணலை. ஓ ப்ரோ, எப்படி போகணும்னு தெரியலையே. இந்த வழியாக தான் போதா? இன்னும் இருக்கு. எங்கே வாங்க, 2 கிலோமீட்டர், இன்னும் 2 கிலோமீட்டர். வேற லெவல் பிளேஸ். ஆனால் கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குது. சோபா, வாவ். எனக்கு கண்டிப்பாக உண்மையிலே சொல்கிறேங்க, மகாபலிபுரம் ஃபீலிங் தான் வருது. ஏன்னா மகாபலிபுரம் வந்து நான் நிறைய தடவை போயிட்டேன். ஸோ அங்கே இருக்கிற சிலைகள், அந்த மலைகள் எல்லாமே, அதில் வச்சுருந்த சிலைகள், அதில் கட்டியிருக்கிற இந்த மாதிரி கல் மண்டபங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. பட் ஆனால் வந்து அது பல்லவர் கால மண்டபம். ராமாயணம், மகாபாரத கதைகள்லாம் அதில் வடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து சமண மதத்தோடையது, அதாவது பௌத்த மதத்தோடையது. ஸோ அவங்களுடைய டெம்பிள் அவங்களுடைய சிலை கம்ப்ளீட்டாக இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. நின்ன பொசிஷனில் இங்கே இருக்கிறாரு, அப்புறம் உட்கார்ந்த பொசிஷனில் இங்கே இருக்கிறாரு. ஸோ புத்தர், அவர் மேலே வந்து ஒரு பெல் இருக்குது. கம்ப்ளீட்டாகவே சிற்பங்கள் தான் இருக்குது. அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது. இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. அதுதான் வேறு லெவல். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கோம். இங்கே வந்து ஆக்சுவலி பகவதி அம்மனும் புத்தரும் இருக்காங்க. ஸோ ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான இடம், பார்க்கவே அமைதியாக இருக்குது. கற்பகிரகம் பூட்டியிருக்கு. பகவான் பார்ச்சுவனார்னு போட்டிருக்காங்க. பார்ச்சுவநாதர். அவர் தான் ஒரு பகவான் மகாவீரர். இவங்க பகவதி அம்மன். நம்ம பழைய காலத்து தமிழர்களுடைய அந்த செழுமை அப்படியே இருக்குது. சமண மதத்தோடைய சேர்ந்தது இது. எல்லா கோயிலையுமே தெப்பக்குளம் இருக்குங்கிறது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி செஞ்சுருப்பாங்க. இந்த மலை மேலே இருக்க கோயிலில் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மலையில் ராக்கு பக்கத்தில் சேர்கிற அந்த தண்ணியை அப்படியே சேர்த்து ஒரு இதுவாக விட்ருக்காங்க. இது ஆக்சுவலி மழை தண்ணி தான். இது தெப்பக்குளம் மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ மேலே டெம்பிள் இருக்குது. சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸில் தான் இருக்குது இது. இப்படி ஒரு இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தது ஒரு ஒர்த்து தான் நினைக்கிறேன் நான். பயங்கர ஒர்த்து. சூப்பராக இருக்குல்ல?
என் பின்னாடி ஜெயின் டெம்பிள் இருக்குது, சிதறால் கோயில். ஸோ இவ்வளோ நாளாக இந்த இடத்துல இருக்க இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸை வந்து நான் கேள்விப்பட தான் செஞ்சுருக்கேன், பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறேன். ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறோம். 150 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் கட்டப்பட்ட இந்த கோயிலை பார்க்குறதுங்கிறது உண்மையிலே அதுக்கு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். 21st செஞ்சுரியில் இருக்கிற நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் பண்ண இந்த இடத்த பார்க்கணுன்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக முடியும். பட் நம்ம லாங்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி இடத்துங்கெல்லாம் போகிறத விட இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸுக்கு விசிட் பண்ணி பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் எனர்ஜிக்கிட்டேக்கான ஒரு விஷயம் தான். மனுஷனமாக பிறந்து 2000-3000 வருஷமாக நம்ம மனித இனம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்குண்டான எச்சங்கள் மிச்சங்கள் தான் இந்த மாதிரி கோயிலெலாம். ஸோ அதை நம்ம பார்க்குறதுங்கிறது வேறு லெவல் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னாச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் இந்தியா முழுக்க உள்ள பிளேசஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, வேறு லெவல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க அந்த பக்கமாக வந்திருக்காங்க, நான் அங்கேருந்து வந்து கிராஸாக இவ்வளோ ஹைட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க படிக்கட்டில் இறங்கி வரணுன்னாச்சுன்னா குறைஞ்சது ஒரு 50-100 ஸ்டெப்ஸ் இறங்கி வரணும். ஸோ நான் வந்து இந்த கிராஸ் வழியாக போகிறேன். இப்படி மலை வழியாக இறங்கினாச்சுன்னா பாதி தூரத்துக்கு போயிடுது கிட்டத்தட்ட. இவ்வளோ தூரமாக இருக்க வலிக்கி விட்டுற போது போல் இருக்குது. கொஞ்சம் பயமாக கேர்ஃபுல்லாக தான் போனோம். பட் ஆனால் என்னோடது கிளைம்பிங் ஷூ தான், அதனால் கொஞ்சம் தைரியமாக போகலாம். ஒரு சேஃப்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இது வழியாக பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கி வருது. ஸோ அதனால் இப்படி இருக்குது. கீழே இறங்கி போவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இனிமேல் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அப்படி செங்குத்தாக இறங்குது. ஸோ மேலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கியிருக்கு. ஏறும்போது கூட ஈஸியாக இருந்துச்சு, அங்கங்கே உட்காந்து ஏறிட்டோம். பட் இறங்கும்போது பயங்கர கஷ்டம். ஸோ சர்பத்து ஒன்று கீழே ஒரு அக்கா கடை இருந்துச்சு, ஆளுக்கு 2 சர்பத்து குடிச்சிட்டு இருக்கோம். பவுன்ச்சு சர்பத்து, அப்புறம் என்னது இன்னொன்று மஞ்சள் கலரில் வந்துச்சு, அதுவும் சர்பத் தானே. ஸோ சர்பத்து எல்லாமே. இந்த பாடிலாம் எப்படி மேலே வந்துட்டு கீழே வந்துச்சுன்னே தெரில, உருண்டுட்டு வண்டியில் அப்புறம் உங்களுக்கு முன்னாடி. ஆமாம் அதுவும் சரி தான். நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸுக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம், பட் சீக்கிரமாக வந்துட்டாரு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதோட கிளம்புறோம். நாங்கள் இங்கேருந்து வேறு பிளேஸ் போகிறோம். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ நான் எங்கெங்கே போகிறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணிடுங்க. அண்டு இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.